நல்லா எல்லாரையும் தமாஷா பேசுவார். இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்க்க முடியாதுப்பா இனிமே. ஏற்றுக்கவே முடியல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லவே. யார்ப்பா குடிக்காத இருக்காங்க, லைட்டாக ஏதோ சந்தோஷத்தில் குடிச்சிருப்பாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்களே. அதுக்குன்னு கடவுள் ஏமா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு போவோம், கொஞ்சம் நாள் விட்டு வைக்கக்கூடாது. இப்போதான் கல்யாணம் ஆச்சுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் இப்போதான் குழந்தைலாம் பிறந்து போட்டு நிறைய ட்ரபிள்யூஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒன்றும் லைக் ரொம்ப நாள் எங்கள் கூட இருக்க வேண்டிய குடும்பத்தில் ஒரு ஆள் போன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தார். ஆனால் அவங்க ஒய்ஃப் ரொம்ப நான் உண்மையிலே இப்போ ஃபீல் பண்ணுறது அவரை விட அவர் கொண்டாடிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குழந்தைய பார்க்குற மாதிரி டைம் டு டைம் மருந்து காஃபி எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் செஞ்சிடறோம். ஆனால் இது ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசு வேறு. சந்தோஷம் குழந்தைய கூட தூக்கி கொஞ்சம் முடியலையே, அதுக்குள்ளேயே போயிட்டாரு. உழைப்பால கட்டின வீடு, அதில் வந்து படுத்து தூங்கணும்ல, வாழணும்ல. புதுசாக இருக்குது வீடே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. தான் பார்த்தப்பா, மனசு தாங்காத ஓடி வந்தேன் நான். இனிமே பார்க்க முடியாத கோப சக்கரம்மா நல்லா பேசுவார், சிரிக்கிற மாதிரி. இனிமேல் பார்க்க முடியாதுன்னு அந்த வேலை நேற்றே சாயங்காலமே போய் பார்க்கணுன்னு இருந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை டிவியில் பார்த்தேனே நான். பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு இப்போ அதுக்குள்ளேயே அவர் இது நியூஸில் மஞ்சள் காமலில் இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொன்னவே வேதனை. நைட்டே போகணும்னு சொன்னப்பா. எங்கள் பொண்ணு தான் சரி காலையாவது அம்மா இப்படி கேட்குறாங்களேன்னு இட்டுன்னு வந்தாங்கப்பா. நீங்கள் இந்த ஏரியாவா? அரும்பாக்கம்ப்பா. முடியாத வந்தேன் நான். கவலையாக இருக்குது. அவரை இனிமேல் பார்க்க முடியாது. எத்தனையோ நிகழ்ச்சியில் அவரை பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இது ஜாபர்கான் பேட்டையில் வந்திருக்கிறார். அப்போ எங்கள் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நல்லா எல்லாரையும் தமாஷா பேசுவார். இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்க்க முடியாதுப்பா இனிமே. ஏற்றுக்கவே முடியல, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லவே. காலையிலேருந்து கூப்பிட்டு இருக்கிற வாமா இட்டுன்னு போமா சொன்னேன். இட்டுன்னு வந்தேன். ஆக்சுவலாக இடையில உடம்பு சரியில்லாதப்போ இடையில ரொம்ப உடம்பு மெலிஞ்ச மாதிரி இருந்தாரு. ஆமாம்ப்பா, ரொம்ப. ஐயோ போன சண்டே ஐயோ நல்லாயிடுச்சே உடம்பு சந்தோஷப்பட்டப்பா. போன சண்டே பார்த்துட்டு அதுக்குள்ளேயே இப்படி அப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்குள்ளேயே இறந்துடுவாங்க. மனுஷாலோட நிலைமை இப்படி இருக்குது. கடவுளே, இப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே ராபோ சங்கர் அண்ணா வந்து எப்பவுமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க. சினிமாவில் பார்க்குற அதே ஒரு பாவமான ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா தான் அவங்க. அண்ட் உங்கள் ஒய்ஃப் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எப்பவுமே அக்கான்னு கூப்பிடுவாங்க அவங்க. அண்ட் நாங்கள் வந்து நம்பி பார்த்த ஷூட்டிங்கில் இருந்தபோது லைக் எனக்கு கூட உடம்பு சரியில்லாமல் அவங்க அக்கா அவ்வளோ ஒய்ஃப்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த டைமில் இப்போ தான் கல்யாணம் ஆச்சுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் இப்போ தான் குழந்தைலாம் பிறந்து போட்டு நிறைய ட்ரபிள்யூஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒன்றும் லைக் ரொம்ப நாள் எங்கள் கூட இருக்க வேண்டிய குடும்பத்தில் ஒரு ஆள் போன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் உடம்பு அதிகமாக கவனிக்காம விட்டுட்டாரு மாதிரி சொல்கிறாங்க. அவர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தார். ஆனால் அவங்க ஒய்ஃப் ரொம்ப நான் உண்மையிலே இப்போ ஃபீல் பண்ணுறது அவரை விட அவர் கொண்டாடிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குழந்தைய பார்க்குற மாதிரி டைம் டு டைம் மருந்து காஃபி எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம தெரியாமல் செஞ்சிடறோம். ஆனால் இது ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ரொம்ப சின்ன வயசு வேறு. இது விஜய் டிவியில் 3 மாதம் முன்னே வந்தார். எனக்கு பேரம் பொந்தது எல்லாம் சொன்னார். அதுங்காட்டி இது மாதிரி 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து இறந்துட்டு. ஆனால் ரோட்டில் டப்பாசெல்லாம் நல்லா வெடிப்பார். டவுசல் போட்டுருந்தா கடைக்கெல்லாம் போவார், வாக்கிங் போவார். நல்ல மனுஷன்தான். நீ எந்த ஏரியா தானே? இந்த பக்கத்து. ஓகே. எப்படி அவர் வெளியிலலாம் வந்து நல்லா பழகுவார்ல? பேசுவார், டப்பாசு வெடிப்பாங்க. பக்கத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, டப்பாசு அடிக்கிறாரு தீபாவளியானா. வீடு கட்டுறதுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டதாக கட்டினார் வேலை. நான் நல்லா டைப் பண்ணுவோம், நல்லா பேசுவோம், ரொம்ப நல்லா. ஓகே. இல்லை அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை வருஷமாக இருந்திருக்கு மஞ்சள் காமால? ஒரு 6 மாதம் இருக்குது. ஓகே. வெளியில நல்லா பேசுவாரா, பழகுவாரா? நல்லா பேசுவோம், நல்லா ஃபேமிலி மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணு மேலே ரொம்ப பாசம். அவங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பேசுவோம், எல்லாருக்கிட்டும் நல்லா பேசுவோம். இடையில ரொம்ப ஒரு மாதிரி உடல் மெலிஞ்ச மாதிரி இருந்தாரு. முன்னாடி ஒரு அப்புறம் பரவாயில்ல, திருப்பி ஷூட்டிங் போயிருந்தாரு. நல்லா எதுக்கு ஹெல்ப்னா நல்லா பண்ணுவாருல்ல. வேலை செய்கிற ஆளுக்கு நல்லா பண்ணுவார். அவருக்கு அதிகமாக குடிப்பழக்கம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அப்படியா? லைட்டாக ஏதோ யார்ப்பா குடிக்காத இருக்காங்க, லைட்டாக ஏதோ சந்தோஷத்தில் குடிச்சிருப்பாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்களே. அதுக்குன்னு கடவுள் ஏமா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுன்னு போவோம், கொஞ்சம் நாள் விட்டு வைக்கக்கூடாது.
வீடு அழகாக கட்டி இருக்கிறாரு. இப்பதான் கட்டினாரு. அவ்வளோ அழகாக கட்டி வச்சிருக்காரு. அனுபவிக்காதே போயிட்டாரேன்னு அந்த வீட்டை பார்க்குறது கவலையாக இருக்குது. அவர் உழைப்பால் கட்டின வீடு கடவுள் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கணும்ல. இவ்வளோ சீக்கிரம் பறிச்சிட்டாரே. எல்லார் மனசுலையும் இதுதான் நிற்க வச்சார் போல இருக்கு. உயிரை பறிக்கிறதுக்கு தான் வேதனையாக இருக்குதுப்பா. நேற்று நைட்லேருந்து நான் போய் பார்க்கணும், அவரை பார்க்கணும், இதோட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு போன சண்டே பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இல்லை. ஏன் நல்லா ஆயிட்டார், இனிமேல் டெய்லி பார்ப்போம் வர கூட அவருக்கு பேரம் பிறந்திருக்காது. பேரம் பிறந்திருக்குதுப்பா. பேரம் பிறந்திருக்கு, சந்தோஷம். குழந்தைய கூட தூக்கி கொஞ்சம் முடியலையே, அதுக்குள்ளேயே போயிட்டாரு. உழைப்பால கட்டின வீடு, அதில் வந்து படுத்து தூங்கணும்ல, வாழணும்ல. புதுசாக இருக்குது வீடே, மனசே கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் அனுபவிக்காத போகிறாரே இவ்வளோ சீக்கிரம் அப்படின்ட்டு. எல்லார்கிட்ட எப்படி பழகுவார்? எளிமையாக நல்லா பேச, தமாஷா ஜாலியாக பேசுவார். ஜாலியாக அப்படியே கலாய்ச்ச தமாஷா எல்லாரையும் சந்தோஷப்படுற சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. ஆமாம், சிரிச்ச மாதிரி. ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பார்த்தேன், என் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அப்படியே பேசின்னு இருந்தாருப்பா. ஆமாம், தமாஷா. ஆமாம், எல்லாரையும் பேர் விட்டு கூப்பிட்றத விட அவர் இதில் கூப்பிடுவார். நல்லா பேசுவார். உண்மையை பார்க்க முடியாது. துறையில் இருக்கிறவங்க அவங்க உடம்ப சரியா கவனிக்கிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சேட்டுங்க ஜெமினி கனெக்ஷன் எவ்வளோ வருஷம் இருந்தாங்க. டைம் கடவுள் கூப்பிட்டா போகணும், அவ்வளோதான். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இவருக்கு அதிகமாக மது பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்கல்லம்மா. அதுதான் சொல்கிறேங்க, எல்லா பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஜெமினி அவர்கள் சொன்ன காரணம் அதுக்கு. அவர் வந்து எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட ஜெமினி அவர்கள் பெரிய எல்லாருக்கும் இருந்திருக்கு இந்த பழக்கம். பட் இவர் வந்து கொஞ்சம் ஓவராக கன்சியூம் பண்ணாரோ என்னவோ தெரியல. அது மட்டும் இல்லை, அவர் அந்த ஒரு மேக்கப் போடுவார் பாடிக்கு, அந்த சில்வர் கோட்டட் பெயிண்டிங், அது எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆயில் வச்சு எடுப்பாங்க. ஸோ அது வந்து வெரி பேட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருவேளை அதனால கூட இருக்கலான்றது மெடிக்கல் ரீதியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இவரோட இறப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய இறப்புங்க. போன மாதம் வந்தார் டிவியில், விஜய் டிவியில். அது நேற்று தான் எல்லாம் சொல்கிறாங்க ரோஜி போகிறாரு. என்னன்னா மஞ்சா காமாலின்னு தெரியல. அவருக்கு அதிகமாக குடிப்பழக்கம் இருக்குங்கிறது அதெல்லாம் சொன்னாங்க. தெரியாது. பேசுவார், நல்லா பழகுவார், எது ஹெல்ப் பண்ணா நல்லா பண்ணுவாருன்னு தான் சொன்னாங்க. இந்த தெருல தான் சொல்லுவாங்க. நீங்க அவர்கிட்ட பேசி பழகிருக்கீங்க? பேசல, எப்படி கடைக்கு வரும்போது பாப்பா ரொம்ப எப்படி பேச என்ன பண்ணுவாரு? சிரிப்பாரு. அதான் வேற சரி, இந்த மாதிரி அவர் திடீர்னு இப்போ இறந்துருக்காரு. அதனால ராத்திரி கேட்டதுலேருந்து மன பேஜாராயிடுச்சு. என்னடா அவங்க பேரனுக்கு 8 கொஞ்சத்துக்கு கொடுக்கணும் இல்லையே, பையன் பிறந்துக்கிட்டு ஒரே பொண்ணு. அதாங்க.